ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு நான் நல்லா இருக்கணும்னு நினச்சாலும் ஸோ ஒருத்தி வந்து என்னை போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கா. ஸோ நம்ம பசங்களை என்ன சொன்னீங்க, ரிப்ளை வீடியோ போடு ப்ரோன்னு. நான் இது வரைக்குமே போடாமல் இருந்த காரணம் வந்து இன்ஸ்பெக்டர் அம்மா வந்து பேசி இதை சால்வ் பண்ணாங்க. சரி தம்பி, தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி பெஸ்ட். இதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி மேலே வரதுக்கு ஆல் தி பெஸ்ட். இன்ஸ்பெக்டர் அம்மா என்ன சொன்னாங்க, இந்த விஷயத்துல வந்து நீயும் அவளுக்கு வீடியோ போடாத, அவ்வளவு உனக்கு வீடியோ போட மாட்டா, இந்த ஒரு விஷயத்த போன் வாங்கி கொடுத்து முடிக்கிறேன்னு சொன்னவங்க போனை வந்து கொடுத்தாங்க, 15 கொடுத்தாங்க. விஷயத்துல அந்த போனே எடுக்கலன்னு சொன்னவ போன் வந்து தொலைஞ்சு போய் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருப்பாங்க. நான் வேற யாரு கூடயாவது லவ் பண்ணி நான் அந்த மாதிரி பண்ணிருக்கலாமே. இப்ப எதுக்கு எனக்கு புது போன் வாங்கி தரணும்? 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த போனை எடுத்த உடனே காவால உடச்சி போட்டிருக்காங்க. இந்த உண்மையை வந்து என்கிட்ட சொல்லிட்டாங்க. ப்ரோ, உங்க எக்ஸ் இருக்காங்கல்ல ப்ரோ, அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா என்னோட ஃப்ரெண்டே லவ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அப்போ சொல்லியிருக்காங்க, அந்த பையன் பேர் வந்து ரக்ஷபின் ப்ரோ. அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி சைக்கோ ரைடர் மொபைல் வந்து அவனோட ஃப்ரெண்டு மூலயமா வச்சு அவன் ஃபோனை உடச்சிருக்காங்க ப்ரோ எடுத்து. அதுதான் ப்ரோ சொன்னேன், வேற எதுவும் இல்லை ப்ரோ. ஸோ ஸ்டார்டிங்கில் என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னு அதை பற்றி பேசலை. இப்போ ஏதோ பற்றி பேசிட்டு என்னை வந்து தப்பாக காட்டணும்னு நினச்சா அதில் காட்ட முடியாது. நீ வந்து எப்பயோ தப்பானவளாம் ஆக்கி கொடி கட்டி பறக்க விட்டாங்க உன் பேரை தப்பானவன்னு சொல்லிட்டு அதை நீ மாற்றணும்னு நினச்சாலும் எப்படியும் மாற்ற முடியாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன ப்ராப்ளம்னா, இந்த பொண்ணு 2 வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ண பொண்ணு என்னோட எக்ஸு. நான் ரீசெண்டாக பைக் வாங்கிட்டேன், எல்லாம் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு கால் பண்ணி என்னன்னு சொல்லி கேட்குவோம். நான் வந்து நிறைமொழி பேசணும்னு சொல்லிட்டு சரி சொல்லுன்னு சொன்னதுக்கப்புறம் நீ ஃபுல்லாகவே வந்து அழுத, ஒரு ட்ராமாவை போட்ட. சரி எதுக்கு அழுவுறா, என்ன விஷயம்னு கேட்கும்போது நான் தான் உன்னோட போனை எடுத்தேன்னு என்கிட்டே வந்து உண்மையை சொன்னேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்விஸ்ட் பண்ணி விட்டாங்க, அவ்வளவுதான் நான் பண்ணிட்டேன் பயத்துல. போன் எடுக்க சொல்லிட்டியா? நான் சொல்றேன்ல, உனக்கு வாங்கி தரட்டா, நான் புதுசா வாங்கி தரட்டா, நீ என்ன விட்டு போயிருவேதானே இப்போ. அந்த உண்மையை சொல்லிட்டேன், ஓகே. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி 8 லட்சம் ஏமாத்துற, 10 லட்சம் ஏமாத்துற என்கிட்டே வந்து சொல்ற. என்ன வீடு புடுங்கலான்னு இருக்க? வீடுதான் புடுங்க மாட்டாங்க, காசு தான் புடுங்க. அப்படித்தானே எந்த புடுங்கிட்டேன் நான் மத்தவங்கள்ட்ட புடுங்கினதெல்லாம் வந்துட்டு 0.1% ஒருத்தர் வந்து 8 லட்சம் வரை செலவு பண்ணி 10 லட்சம் செலவு பண்ணிருக்காரு. நான் வந்து முன்னாடி லவ் பண்ணேன், ஓகேவா? தப்போ பண்ணிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன். நல்ல மாரி எப்படி இப்போ வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் உன்னோட ஐடியில. கேவலமான ஒரு விஷயத்த பண்ணிட்டு, ஒரு விஷயத்த தப்பு பண்ணிட்டு, அந்த விஷயத்த வந்து தப்பு உணர்ந்துட்டு அந்த பொருளை வாங்கி கொடுத்துட்டு போ, அதையே நல்லவ மாரி காட்டிக்கிற. இவ்வளவு விஷயத்தையே பண்ணிட்டு நல்லவ மாரி பேசினா உன்னை எல்லாருமே நம்பிடுவாங்களா? சத்தியமா நம்ப மாட்டாங்க. நீ எப்பவுமே வந்து நார்மலா வந்து வீடியோ போட மாட்டியா? எப்பவுமே ஒரு விஷயம், இப்போ ஒரு சண்டை நடக்குதுன்னா அந்த இடத்துல மேக்கப்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் நான் வந்து வீடியோ பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஃபில்டர் எல்லாம் போட்டுட்டு மண்டையில ஒரு பூ வச்சுருந்தா பேசுவியா?